நீங்கள் தினமும் குடிக்கிற தண்ணீரே உங்கள் உடம்ப உள்ளிருந்து சுத்தம் பண்ணி பிளட் சுகர், வயிறு, சருமம் எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ரூபாய்க்கு கூட கீழே கிடைக்கும் ஒரு சின்ன விதை உங்கள் ஆரோக்கியம் முழுக்க மாற்றிடும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கடைசி வரை பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய யூஸ் இருக்கும். நண்பர்களே, இந்த தண்ணீரை பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்கும். சாதாரண தண்ணீர் தான். ஆனால் இந்த தண்ணீரில் நாம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சேர்த்தோம்னா அதே சாதாரண தண்ணீர் அமிர்தமாக மாறிடும். உங்கள் உடம்புக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றம் கொண்டு வரும். உங்கள் பிளட் சுகர், உடல் எடை, சருமம், பலவீனம் எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நண்பர்களே, இந்த தண்ணீர் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்கும். சாதாரண தண்ணீர் தான். ஆனால் இந்த தண்ணீரில் நாம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சேர்த்தோம்னா அதே சாதாரண தண்ணீர் அமிர்தமாக மாறிடும். உங்கள் உடம்புக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றம் கொண்டு வரும். உங்கள் பிளட் சுகர், உடல் எடை, சருமம், பலவீனம் எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இந்த தண்ணீரில் சேர்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எந்த விலையும் இருந்த பொருளும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடிய முழு கொத்தமல்லி விதை தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த கொத்தமல்லி விதை தண்ணீர் எப்படி தயாரிக்கணும், ஏன் இதை எல்லாரும் குடிக்கணும், இதை குடிச்சா கிடைக்கும் முக்கியமான 5 பெரிய நன்மைகள் என்னன்னு சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை முடிவு வரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கடைசியில் யாரெல்லாம் இந்த தண்ணீரை குடிக்கக்கூடாதுன்னு கூட சொல்ல போகிறேன். காலை எழுந்தவுடன் உங்கள் வயிறு கனமாக இருக்குதா? சாப்பாடு சாப்பிட்டவுடன் உடனே கேஸ், புளிப்பு, வயிறு ஊதி இருப்பது மாதிரி பிரச்சனை வருதா? வயிறு ஊதி போகிற மாதிரி இருக்குதா? பிளட் சுகர் ரிப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக வருதா? பெண்களுக்கு மாதவிடாய் டைமில் அதிக வலி இருக்குதா? அல்லது மாதவிடாய் சரியாக வரலையா? இல்லை காலை எழுந்தவுடன் முகம் புளிச்ச மாதிரி, கண் கீழே சற்று வீக்கம் இருக்குதா? இந்த எல்லா பிரச்சனையும் வேற வேற மாதிரி தோணும். ஆனால் இதுக்கு அடிப்படையில் இருக்கும் காரணம் ஒன்று தான். அது என்னன்னா, உடம்புக்குள்ள தேங்கிக்கிட்டு இருக்கும் கழிவுகள். நம்ம ஆயுர்வேதத்தில் இதை ஒரு வகை உடம்புக்குள்ள தேங்கும் அழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொன்னால், உடம்புக்குள்ள தேங்கி இருக்கும் குப்பை மாதிரி விஷயங்கள் தினமும் உடம்புக்குள்ள தேங்கி வெளியே போகாம இருக்கும் அழுக்கு. இந்த கொத்தமல்லி தண்ணீர் அந்த அழுக்குகளை உடம்பிலிருந்து வெளியேற்ற உதவும். கொத்தமல்லி விதையில சில முக்கியமான இயற்கை சத்துக்கள் இருக்கும். உதாரணத்துக்கு லினாலூல் என்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அது உடம்புல இருக்கும் வீக்கத்தை குறைக்க உதவும். அதே மாதிரி சில இயற்கை சத்துக்கள் இருக்கும். இது உடம்புக்கு தீங்கு செய்யும் சிறு நச்சு தன்மைகளை குறைக்க உதவும். இதுல இரும்பு, மெக்னீசியம், விட்டமின் சி கூட இருக்கும். இவை ரத்தத்தையும் எலும்புகளையும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஸ்ட்ராங்காக்க உதவும். நீங்க இந்த விதைய இரவு முழுக்க தண்ணீர்ல ஊற வைத்தா அந்த எல்லா சத்துக்களும் தண்ணீர்ல கலந்துரும். காலையில அந்த தண்ணீர் குடிக்கும்போது அந்த சத்துக்கள் நேரடியா உடம்புக்குள்ள போய் சீக்கிரமா உடம்பு எளிதா எடுத்துக்கொள்ளும். சில ஆராய்ச்சிகள்லையும் சொல்லியிருக்காங்க, இந்த கொத்தமல்லியை தினமும் பயன்படுத்தினா பிளட் சுகர் கட்டுப்பாட்டிலாக உதவும். பழமையான ஆயுர்வேத புத்தகங்கள்ல கூட கொத்துமல்லி 3 தோஷங்களையும் சமநிலையில பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வாதம், பித்தம், கபம் 3ஐயும் சமநிலையில வைக்க உதவுது. அதனால தான் பழைய காலத்துல இதை அமிர்தம் மாதிரின்னு கருதினாங்க. இப்போ இந்த தண்ணீரை நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன வேலை செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சரியான முறையில இதை பயன்படுத்த முடியும். கொத்தமல்லி தண்ணீர் குடிப்பதின் முதல் நன்மை என்னன்னா, வயிற்றை லைட்டா சுத்தமா வைக்க உதவும். இதன் அர்த்தம் மலச்சிக்கல் மட்டும் போகும் என்பதல்ல. இதை குடிச்சா வயிறு லைட்டா இருக்கும். கேஸ், வயிறு ஊதி இருக்கிறது, காலை நேர கனத்த உணர்வு எல்லாம் சில நாட்கள்ல குறைய ஆரம்பிக்கும். ஜீரணம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும். கேஸ், வயிறு ஊதி இருப்பது, காலை நேர கனத்த உணர்வு, இந்த 3 பிரச்சனையும் சில நாட்களே குறைய ஆரம்பிக்கும். ஜீரணம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும். சிம்பிளா சொன்னா, உங்க பசித்திறன், அதாவது பசிச்சு ஜீரணம் ஆகிற சக்தி சரியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால கொத்தமல்லி தண்ணீர் குடிச்சா உங்க ஜீரணம் இன்னும் நல்லா வேலை செய்யும். 2வது பெரிய நன்மை, பிளட் சுகரை கட்டுப்பாட்டில் வைக்க உதவும். கொத்தமல்லி விதையில இருக்கும் சில இயற்கை சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள இன்சுலின் சரியான அளவில் உருவாக உதவும்னு சொல்லப்படுது. அப்படியே
அது நம்ம உடம்புல நல்லா வேலை செய்ய உதவும். இதனால பிளட் சுகர் லெவல் கூட அதிகமாக போகாமல் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால தான் ப்ரீ டயாபெட்டிக் இன்னும் டயாபெட்டிஸ் வராத ஸ்டேஜ் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு நல்ல தினசரி பழக்கமாக இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா தினமும் குடிக்கக்கூடிய ஒரு நல்ல இயற்கை வழி இது. நண்பர்களே, இந்த தகவல்களை நாங்கள் உங்களுக்கு புரியணும்னு தான் இப்படி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே பல ஆராய்ச்சிகள், ஹெல்த் ஆர்டிகல்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள். இதையும் தாண்டி நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் பார்த்துருக்காங்க. அதனால தான் இந்த தகவலை உங்களோட ஷேர் பண்ணுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுக்கும் உதவும். மூன்றாவது முக்கியமான நன்மை பெண்களுக்காக. பெண்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா ஹார்மோன்ஸ் பேலன்ஸில் இருக்கணும். கொத்தமல்லியில் இருக்கும் சில இயற்கை சத்துக்கள் இந்த ஹார்மோன் பேலன்ஸ் மெயின்டைன் ஆக உதவும். குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸாக உதவும்னு சொல்லப்படுது. அதனால பிசிஓஎஸ், பிசிஓடி மாதிரி பிரச்சனைகள் இருந்தால், மாதவிடாய் சரியாக வரலன்னா அல்லது அதிக வலி இருந்தால் இந்த தண்ணீரை ட்ரை பண்ணலாம். இதனால் அந்த பிரச்சனைகளில் நல்ல மாற்றம் காண முடியும். நான்காவது நன்மை லிவருக்கு. நம்ம உடம்புல லிவர் ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்கிறது. ஆனால் அது தொடர்ந்து வேலை செய்யும் போது சில நேரம் பலவீனமாக ஆகிடும். கொத்தமல்லி தண்ணீர் அந்த லிவரின் சுத்தம் செய்யும் ப்ராசஸை வேகமாக்கும். சிம்பிளாக சொன்னால் லிவரை சுத்தமாக வைக்க உதவும். லிவர் நல்லா வேலை செஞ்சால் சாப்பாடு சரியாக ஜீரணம் ஆகும். சாப்பாட்டில் இருக்கும் சத்துக்கள் உடம்பு நல்லா எடுத்துக்கொள்ளும். சருமம் நல்லா மினுமினுக்க ஆரம்பிக்கும். சோர்வு குறையும். உடம்பு லைட்டாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதாவது சின்னதாக இருக்கும் இந்த கொத்தமல்லி விதை லிவருக்கு ரொம்ப நல்லது. லிவர் நல்லா வேலை செய்தால் முழு உடம்புக்குமே நல்ல பாசிட்டிவ் எஃபெக்ட் கிடைக்கும். அதனால தான் இந்த ஒரு சின்ன விதை முழு பாடி சிஸ்டம்க்கும் நல்ல மாற்றம் கொண்டு வரும். ஐந்தாவது முக்கியமான நன்மை முகத்தில் வரும் வீக்கம். உடம்புல தங்கும் கூடுதல் தண்ணீரை குறைக்க உதவும். காலை எழுந்தவுடன் முகம் பளிச்சுன்னு இல்லாமல் கனமாக இருக்குதா, கண்ணு கீழே வீக்கம் இருக்குதா, உடம்பு சோர்வாக கனமாக ஃபீல் ஆகுதா, இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாடியில் எக்ஸ்ட்ரா தண்ணீர் தங்கி இருக்கிறது. இந்த கொத்தமல்லி தண்ணீர் அந்த கூடுதல் தண்ணீரை வெளியேற்ற உதவும். அதனால் உடம்புல இருக்கும் புடைப்புத்தனம் குறையும். காலை நேரத்தில் வரும் கண் வீக்கம் குறையும். உடல் எடையும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பாடியில் தங்கியிருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் கூட வெயிட் அதிகரிக்க ஒரு முக்கிய காரணம். அது வெளியேற ஆரம்பித்தா வெயிட்டும் மெதுவாக குறையும். இந்த கொத்தமல்லி தண்ணீர் தயாரிக்க ரொம்ப ஈஸி. 1 டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி விதை எடுத்து ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரில் போட்டுக்கோங்க. அதில் சுமார் 300 ml சுமார் ஒரு கண்ணாடி அரை அளவு தண்ணீர் சேர்த்து மூடி வச்சு இரவு முழுக்க ஊற வைக்கணும். காலை எழுந்ததும் அந்த தண்ணீரை வடிகட்டி ஒரு சிட்டிகை கல்லுப்பு, அரை எலும்பிச்சை சாறு சேர்த்து காலி வயிற்றில் குடிங்க. தேநீர் அல்லது வேற எதுவும் சாப்பிடுவதற்கு முன்பே குடிக்கணும். ஊறிய விதைகளை வீசிடாதீங்க. முடியும்னா அதை நன்றாக மென்று சாப்பிட்டுடுங்க. அதனால இன்னும் நல்ல பயன் கிடைக்கும். இதை 22 நாட்கள் தொடர்ந்து குடிங்க. அப்புறம் 1 வாரம் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்கலாம். 10 நாட்களுக்குள்ளேயே நீங்க உங்க உடம்புல நல்ல மாற்றம் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தண்ணீர் பொதுவாக சேஃப் தான். ஆனால் உங்களுக்கு கொத்தமல்லிக்கு அலர்ஜி இருந்தால் குடிக்கக்கூடாது. நீங்கள் டயபெட்டிஸ் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தால் முதல்ல டாக்டர்கிட்ட கேட்டு தான் இதை தொடங்கணும். ஏன்னா இது பிளட் சுகரை குறைக்க உதவும். அதனால் ஆல்ரெடி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தால் சுகர் அதிகமாக குறைய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தால் முதல்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் இதை யூஸ் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் குறிப்பாக முதல் 3 மாதம் இந்த தண்ணீரை தவிர்க்கணும். உங்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்ட பிறகு தான் யூஸ் பண்ணணும். இந்த கொத்தமல்லி தண்ணீர் ரொம்ப ஈஸி. இன்றைக்கே இரவு 1 ஸ்பூன் கொத்தமல்லி தண்ணீரில் ஊற வச்சு நாளை காலை முதல் குடிக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் இதை முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்களா? கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. தினமும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.